نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ரமலான் மாதம் துவங்கியதிலிருந்து திருமறை குர்ஆனுடைய முதல் அத்தியாயமாக திகழ்கின்ற அல்ஹம்து சூராவுடைய விளக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம். இது எப்படி இருக்கும் என்பது பற்றி ஓரளவு சில விவரங்களை நம்ம அறிந்து கொண்டோம். அடுத்து அறிந்து கொள்ள வேண்டிய மேட்ரு என்னன்னு கேட்டால், அல்லாஹ் நியாய தீர்ப்பு நாளில் அவனே அதிபதிங்கிறான். அதிபதி என்று சொன்னால் இப்போ நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம், மறுமையில் ஷஃபாத்து பரிந்துரைன்னு ஒன்று இருக்கிறது. ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஒருத்தர் பரிந்து பேசுவாங்கன்னு இருக்கிறது. அப்போ பரிந்து பேசி அல்லாஹ் அதை ஏற்றுக்கிட்டான்னு சொல்லும் பொழுது அவனே முழு அதிகாரிங்கிறது இல்லாமல் போயிடுது. அவன் தான் நான் தான் ஃபுல் டிசைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அந்த சிபாரிசை ஏற்றுக்கொண்டான்னு சொன்னால் அப்போ மாலிக் யௌமித்தீன்கிறதுனுடைய அர்த்தம் வீரியம் குறைஞ்சி போய்விடுகிறது. அதனால நியாய தீர்ப்பு நாளில் ஷஃபாத்துன்னு ஒன்று உண்டுண்டா அது எந்த அளவுக்கு உண்டு? பரிந்துரை, அது நல்லவங்களுக்காக வேண்டி அல்லது ஒரு தப்பு செய்தவர்களுக்காக வேண்டி உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் இறைவனிடத்தில் பரிந்து பேசுவது, இப்படி ஒன்று உண்டா இல்லையா? உண்டு என்று சொன்னால் நியாய தீர்ப்பு நாளுக்கு அதிபதி என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டோமையானால் இந்த மாலிக் யௌமித்தீன் என்ற விளக்கம் முழுமை பெறும். அதில் ஷஃபாத் பரிந்துரையை பொறுத்த வரைக்கும் திருமறை குர்ஆன்ல சில வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த நாளில் நியாய தீர்ப்பு நாளில் யாரும் யாருக்கும் எந்த பரிந்துரையும் செஞ்சால் யூஸ் இல்லை, பயன் இல்லை அப்படிங்கிற கருத்துப்பட உள்ள வசனங்களும் குர்ஆன்ல இருக்கிறது. குர்ஆனை புரட்டி பார்த்தோம்னு சொன்னா சில வசனங்கள் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, எந்த ஷஃபாத்தும் கிடையாது, யாரும் யாருக்காக பேச முடியாது, ஏற்றுக்கொள்ளவே படாது, ரெக்கமெண்டுக்கு அங்கே வேலையே கிடையாது அப்படிங்கிற கருத்துப்பட உள்ள வசனங்களும் திருமறை குர்ஆன்ல இருக்கிறது. அது மாதிரியான வசனங்களை எடுத்துக்கொள்வதாக இருந்தால், உதாரணமா 2வது அத்தியாயம் 48வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒத்தகு யௌமன், ஒரு நாளை பற்றி நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷையா, எவனும் எவனுக்கும் எந்த பயனும் அளிக்க முடியாத நாள், வலா யுக்பல் மின்ஹா ஷஃபாஅத்துன், எவரிடம் இருந்தும் எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த நாளில் என்ன நடக்கும்னு கேட்டா, வேண்டிய வாழ்க்கை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும் வைங்க, உட்காருன்றோம் அல்ல, எந்த பரிந்துரையும் எவருக்கும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற வாசகத்தை கொண்டு 2வது அத்தியாயத்தில் 48வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை 2வது அத்தியாயத்தில் 123வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம், வலா யுக்பலு மின்ஹா அதுலுன் வலா தன்ஃபௌஹா ஷஃபாஅத்துன், எவரிடமிருந்து எந்த ஈட்டு தொகையும் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. என்னை அந்த நாளில் காப்பாற்றி கூட அல்ல, என் சொத்தையெல்லாம் தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அங்கே போய்கிட்டு எந்த ஒரு ஈடும் அங்கே பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வலா தன்ஃபௌஹா ஷஃபாஅத்துன், எந்த பரிந்துரையும் எவருக்கும் பயன் தராது. பரிந்துரை செஞ்சால் அதுக்கு யூஸ் இல்லை, அது நன்மை இல்லை, ஒன்றுக்கு உதவாது அப்படிங்கிற கருத்தில் 2வது அத்தியாயத்தில் 123வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி 2வது அத்தியாயத்திலேயே 254வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு அளித்திருப்பதிலிருந்து நீங்கள் செலவிடுங்கள், நல்ல வழியில் செலவிடுங்கள். எப்ப செலவிடுங்கள் என்று கேட்டால், மின் கப்லி அன் யஅத்திய யௌமுன், ஒரு நாள் வருவதற்கு முன்னால், ஒரு நாள் சந்திக்க போறீங்க, அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடியே செய்ய விட வேண்டியதை எல்லாம் செலவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். எந்த மாதிரி நாள் தெரியுமா? லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅத்துன், அந்த நாளில் எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது. நீ என்னைய காப்பாத்து, நான் நாளைக்கு உன்னைய காப்பாத்துறேன்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி அக்ரிமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா எந்த ஒரு அக்ரிமெண்ட் அங்க நடக்காது. வலா குல்லத்துன், எந்த விதமான நட்புக்கு அங்க வேலை கிடையாது. வலா ஷஃபாஅத்துன், அந்த நாளில் எந்த ஒரு ஷஃபாஅத்தும் கிடையாது, எந்த பரிந்துரையும் அந்த நாளில் இல்லை. அப்படி ஒரு நாள் வரப்போகுது. அதனால நீங்க செய்த நன்மை கொண்டுதான் நீங்க தப்பிக்க முடியும். இப்பவே செலவழிச்சு நீங்க என்ன செய்யுங்க, மறுமைக்காக சித்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி 2வது அத்தியாயம் 254வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6வது அத்தியாயத்தில் 51வது வசனத்தில் சொல்கிறான், லைஸ லஹும் மின் தூனிஹி வலியுன் வலா ஷஃபீஉன், அவனை விட்டு எந்த ஒரு பாதுகாவலனோ பரிந்துரைப்பவனோ அவர்களுக்கு கிடையாது
சிபாரிசு செய்யறவன் யாரும் கிடையாது என்று இதுல எல்லாம் சொல்றான். அப்ப இந்த 4 வசனங்களை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னா ஷஃபாத் பரிந்துரைங்கிறது யாருக்கும் பயன் தராது அப்படின்னு வழங்குது. அப்ப பரிந்துரை யார் பேசவே இயலாது. அவரை கொஞ்சம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் வேண்டியவர், நல்லவர், தான தர்மம் செஞ்சவர், இப்படி எல்லாம் யாருக்காகவும் யாரும் பேச முடியாது. பேசினாலும் பயன் தராது இப்படிங்கிற கருத்தில் சில வசனங்கள் வருகிறது. இது மட்டும் வறுமையானால் நம்மள அறவே இல்லைன்னு போயிடலாம். ஆனா குர்ஆன்ல இன்னும் சில வசனங்களை தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா பரிந்துரை இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னு கேட்டா சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கிறது. பரிந்துரை என்று சொன்னால் அதுக்கு சில கண்டிஷன் எல்லாம் போட்டு போறான். அந்த கண்டிஷன் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அதாவது அனுமதி கேட்டுத்தான் பரிந்துரை பேச முடியும். மறுமை நாளில் நின்று கொண்டு நியாய தீர்ப்பு நாளில் யாரெல்லாம் இவர் நான் உன்ட்டு பேசட்டுமா, ஏதாவது உன்ட்டு கேட்கட்டுமா அப்படின்னு கேட்கணும். அவன் கொடுக்க நினைச்சாண்டா சரிம்மா கொடுக்க உட்கார அப்படின்றான், முடிஞ்சு வச்சுக்கிற. அப்ப டிசைட் அவன் தான் பண்றான். அவன்கிட்ட அனுமதி வாங்கித்தான் பண்ணணும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அதிகாரம் அவன் கைவிட்டு போகல. நீங்க கேட்கறதுக்காக வேண்டி அவன் ஏத்துக்கிற போறது இல்ல. ஒரு ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாமா என்று சொல்லி அவங்கிட்ட முதல்ல பர்மிஷன் கேட்கணும். யாரெல்லாம் இந்த ஆளு கொஞ்சம் எனக்கு வேண்டிய ஆளா இருக்கிறாரு, இவருக்காக நான் ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கட்டுமா, அதெல்லாம் வைக்க கூடாது, உட்காரு வைக்கலான்னு யாருக்காவது எல்லாம் சொன்னானே, ஆனால் அப்பதான் என்ன செய்யலாம், பரிந்துரை செய்யலாம். பரிந்துரை இல்லைங்கிற கொண்டு கருத்து என்னன்னு கேட்டா சுயமா அவரவர் எந்திரிச்சு செய்யலாம்னு அர்த்தம். பரிந்துரை இல்லைன்னா என்ன அர்த்தம்? மறுமையில் நிற்போம், நியாய தீர்ப்பு நாள் நிற்போம், ஆளாளுக்கு எந்திரிச்சுக்கிட்டு எனக்கு இவர் வேண்டியவர், எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அஜர்த்து, எங்க மாணவர், எங்க ஷேഖ്, எங்க முரீது அப்படி ரெக்கமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா அப்படி யாரும் பண்ண இயலாது. வேற எப்படி பண்ண இயல? அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கலாம். அவன் அனுமதித்தால் அனுமதித்தவர்கள் மட்டும் பரிந்துரை செய்யலாம். அது உண்டு என்று சொல்லக்கூடிய வசனங்கள் குர்ஆன்ல இருக்குது. எங்க இருக்குன்னு கேட்டா நம்ம எல்லாம் நன்கு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வசனம் ஆயத்துல் குர்சி, எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது திருக்குர்ஆன்ல பக்ராவுல 255வது வசனம், 2வது அத்தியாயத்துல 255வது வசனம். எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த ஆயத்தை, அந்த வசனத்தை. அதுல அல்லாஹ் என்ன கேட்கிறான்னு கேட்டா லஹு மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்த் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌமுன் லஹு மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்த், வானங்களில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் அவனுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிவிட்டு மன் அல்லதி யஸ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி, அவனிடத்தில் அனுமதி வாங்காம எவன் அவனிடத்தில் பரிந்து பேச முடியும்? அல்லாஹ் கேட்கிறான். என்கிட்ட அனுமதி வாங்காம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவியா? ரெக்கமெண்ட் பண்றதுக்கு தனியா அனுமதி வாங்கணும். ஏத்துக்கிற ரெண்டாவது விஷயம், நீ பரிந்து பேசலாமா என்று சொல்லி 1,00,000 பேர் என்கிட்ட அனுமதி கேட்டா 4 பேர் கொடுப்பேன், மற்ற பேருக்கு இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவேன். 1,00,000 பேர் கூட கொடுப்பேன். நான் தான் அதை முடிவு செய்வேனே தவிர உங்க இஷ்டத்துக்கு யாருக்கும் பரிந்து பேச முடியாது. அப்ப எனது அனுமதி இல்லாமல் மன் அல்லதி யஸ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி, அவனுடைய அனுமதியை பெறாமல் அவனிடத்தில் யார் பரிந்து பேச இயலும்? யாரும் இயலாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தெளிவான முறையில் அடிச்சிடறான். அதே மாதிரி 10வது அத்தியாயம் யூனுஸ்ல 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யுதப்பிருல் அம்ர, எல்லா காரியங்களையும் அவனே நிர்வகிக்கிறான், எல்லா காரியங்களையும் அவனே நிர்வகிக்கிறான். மாமின் ஷஃபீஇன், எந்த ஒரு பரிந்துரையாளராக இருந்தாலும் சரி, இல்லா மின் பாதி இذنஹி, அவன் அனுமதி பெற்ற பிறகுதான் அது நடக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே இருந்தாலும் யா அல்லாஹ் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களே, நான் உன்கிட்ட ஏதாவது கேட்கட்டுமா, இவங்களுக்காக நான் கோரிக்கை வைக்கட்டுமான்னு கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பரிந்துரை அப்படி வார்த்தையை அல்லாஹ் போடுறான், மாமின் ஷஃபீஇன், எந்த ஒரு பரிந்துரையாளராக இருந்தாலும் சரியே, இல்லா மின் பாதி இذنஹி, அவனுடைய அனுமதி பெற்றே தவிர கிடையாது, அனுமதியை கொண்டுதான் பரிந்துரைக்கு முடியும் அப்படின்னு சொல்வதன் மூலமாக இது 10ல 3ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 19வது அத்தியாயத்தில் 87வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா யம்லிகூன ஷஃபா, பரிந்துரை செய்ய யாரும் உரிமை படைத்தவர்கள் இல்லை. எவரும் பரிந்துரை செய்யறதுக்கு அவருக்கு அந்த உரிமை வழங்கிவிடவில்லை. பரிந்துரை செய்வதற்கு, சிபாரிசு செய்வதற்கு, ஷஃபாத் செய்வதற்கு யாரும் உரிமை படைத்தவர்களாக இல்லை. இல்லா மனித்தஹத இந்த ரஹ்மானி அஹதா, ரஹ்மானிடத்திலே யார் உறுதிமொழியை பெற்றுக் கொள்கிறாரோ அவரை தவிர. யா அல்லாஹ் இவருக்கு செய்யலாமா, அவருக்கு செய்யலாமா, கொஞ்சம் அனுமதிக்கிறியா அப்படின்னு கேட்டு அவன் உறுதிமொழி கொடுத்தால் தான் என்ன செய்ய முடியும்,
பரிந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லி 19வது அத்தியாயத்தில் 87 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து இதெல்லாம் பரிந்துரை செய்யறதுக்கு வந்து பர்மிஷன் கேட்கணும். அப்ப இந்த பரிந்துரை இல்லைங்கிற வசனத்தை வச்சு குழம்பிடக்கூடாது. நீங்க சில பேர் இல்லாம சபாத்தெல்லாம் கிடையாதுன்னு இந்த வசனத்தை காட்டுவாங்க. குர்ஆன் அப்படி புரிஞ்சுக்க கூடாது. குர்ஆனை புரிந்து கொள்வதாக இருந்தால் அது குறித்து எங்கெங்கெல்லாம் வந்திருக்க எல்லாத்தையும் திரட்டணும். ஒரு இடத்துல இல்லைன்னு வரும், ஒரு இடத்துல பர்மிஷன் வாங்கி தான் செய்யணும்னு வரும். ரெண்டையும் சேர்க்கணும். ரெண்டு குர்ஆன் தான், ரெண்டு அல்லாஹ்வுடைய வசனம் தான். அப்ப என்ன பண்ணணும்? அனுமதி இல்லாமல் அவன் இஷ்டத்துக்கு யாரும் பரிந்துரை செய்ய முடியாது. அவங்களா எந்திரிச்சுக்கிட்டு நான் இவரு கேட்க போறேன், நான் அவருக்கு கேட்க போறேன், நான் இவருக்கு கேட்க போறேன்னு சொல்லி அந்த அதிகாரம் வழங்கப்படவில்லை. அல்லாஹ்ட்ட வந்து கேட்கணும். சரி, இது ஃபர்ஸ்ட் விஷயம். சரி, கேட்டாச்சு. கேட்டா ஏத்துக்கணுமா? அதுல பாருங்க 1000 பேர் உதாரணத்துக்கு தான் இது. 1000 பேர் இருக்கிறாங்க. 1000 பேர் எந்திரிச்சுக்கிட்டு நாங்க பரிந்துரை செய்ய போறோம் கேட்கறாங்கன்னு வைங்களேன். ஒரு 50 பேருக்கு மட்டும் நீங்க 50 பேர் ஓட்டு கேளு, நீ உட்கார் அப்படின்றோம். 1000 பேர் ஆசைப்படுறாங்க பரிந்துரை செய்வதற்கு. அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா 50 பேர் மட்டும் செய், நீ உனக்கு இல்லை, உனக்கு அந்த அதிகாரம் தரல, உட்கார். சரி, 50 பேர் எந்திரிச்சு கேட்கறாங்க. 50 பேர் கேட்ட உடனே 50 பேர் கேட்டீங்கல்ல, இந்த 50ல 20 தான் ஏத்துக்கணும், 30 இல்லை கேட்கவும் சொல்லிவிட்டு அது யார் முடிவு பண்றா? கேட்டா கொடுத்துருவாங்க, அதுவும் கிடையாது. பரிந்துரையும் செய்ய சொல்லிட்டு செய்யறதுக்கு அனுமதி சில பேருக்கு இல்ல, சில ஆட்களுக்கு செய்யறதுக்கு அனுமதியை கொடுத்துட்டு செஞ்சுட்டீல, உன் கருத்து சொல்லிட்டீங்களப்பா, நான் ஏத்துக்கல உட்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு மாலிக்கு காட்டுறான். நான் தான் இது டிசைடிங் அத்தாரிட்டி, நான் தான் முடிவெடுக்கிற அதிகாரம் என் கையில் இருக்கே தவிர நீங்க கேட்டோம்னா தரணும்னு கிடையாது. கேட்க சொல்லிட்டு மண்டையில் கொட்டுவான். நம்ம கேட்டோம் என்ன செய்வோம்? நம்ம கேட்டோம், கேட்க அனுமதி கொடுத்துட்டான், அதெல்லாம் நடக்காது. அது ஒரு சர்த்தாச்சா. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப நமக்கு அனுமதி கொடுத்தான்னு வைங்களேன், யாரெல்லாம் நான் இவருக்கு இந்த இவருக்கும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பேன். அல்ல என்ன செய்வான்? சரி 2 பேரும் கேளு அப்படின்றான். நான் எந்திரிச்சு என்ன செய்வேன்? இவங்க 2 பேருக்கும் கேட்பேனா, நீ 2 பேரும் கேட்டீங்கள, அதுல ஒரு ஆளுக்கு தான் ஏத்துக்கிறேன், ஒரு ஆளுக்கு ஏத்துக்க மாட்டேன். எனக்கு அனுமதி கொடுத்துட்டு யாருக்கு செய்யறவங்க அவன் பார்க்கணும். 10 பேருக்கு பர்மிஷன் பண்ணி 10 பேருக்கு பரிந்துரை பண்ணி எனக்கு அனுமதி தரான்னு வைங்க. 10 பேருக்கு பரிந்துரை செய்ய அனுமதியை தந்துவிட்டு நான் செஞ்ச பரிந்துரையில 2 பேருக்கு ஏத்துக்கிட்டு 8 பேருக்கு இல்லைன்றான், 5 பேருக்கு ஏத்துக்கிட்டு 5 பேருக்கு இல்லைன்றான். சில பேர் சொன்ன பார்த்து ஏத்துக்கிறான். அது அவன் பயன் தருவதாக இருந்தால் செஞ்சவன பயன் தரும் அர்த்தம் கிடையாது. சிபார் செஞ்சுட்டாங்களா, சிபார் செஞ்சு அவ்வளவுதான் அப்படின்னு எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன் கூடாதுன்னு கேட்டா அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். 20வது அத்தியாயத்தில் தாகாவுல 109வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யௌமைதின், அந்த நாளையிலே, லா தன்ஃபவு ஷஃபாஅத்து, பரிந்துரை பயன் தராது. பரிந்துரை இல்லைங்கிறான், அப்புறம் என்ன கேட்டு தான் பேசணுங்கிறான். அடுத்து என்ன செய்யறான்? கேட்டு பேசிட்டியா, பயன் தருமா? பேச பர்மிஷன், அவ்வளவுதான் உனக்கு. நீ கேட்டதை நான் தருவேனா, ஏற்றுக்கொள்வேனான்னு கேட்டா லா தன்ஃபவு ஷஃபாஅத்து, பரிந்துரை பயன் தராது. இல்லாமன் அதினலகுர் ரஹ்மானு, யார் விஷயத்திலே அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறானோ அவருக்கே தவிர பயன் தராது. இவருக்கு செய்யின்னு சொல்றான் பாருங்க, அவருக்கு தான் என்ன செய்யும்? அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். 20:109 சொல்லி காட்டுறான். 34:23 சொல்லி காட்டுகிறான், வலா தன்ஃபவு ஷஃபாஅத்து இந்தஹு, அவனிடத்திலே எந்த ஒரு பரிந்துரையும் பயன் தராது. இல்லா லிமன் அதினலஹு, யாருக்காக பரிந்து பேச அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறானோ அவருக்கே தவிர அது பரிந்துரை பயன் தராது என்று தெளிவாக அல்லாஹ் சொல்லிடுறான். இதுல சில சம்பவங்கள் உண்டு. இந்த ஆயத்தில் சொன்னது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். மறுமை நாள் நிறுத்தப்படும் பொழுது சில சஹாபாக்கள் கொண்டு வரப்படுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு என்னுடைய தோழர்கள் கூப்பிடுவாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவங்களாம் என்னுடைய தோழர்கள், அவங்கள விடுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. மஹ்ஷர்ல தான், அது பரிந்துரை தானே. அந்த நியாய தீர்ப்பு நாள் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் மஹ்ஷர். மஹ்ஷர் மைதானத்தில் நியாய தீர்ப்புக்காக நம்ம விசாரணை கைதிகளாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த திறந்த வெளி மன்றத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தோழர்கள் என்று பரிந்து பேசுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்லுவான்? யா முஹம்மத் லா தத்ரி மா அஹதஸு பஅதக், உனக்கு பின்னாடி அவர்கள் என்ன செய்தார்கள் உனக்கு தெரியாது, கேட்காத. அவங்கள பேசக்கூடாது, அவங்க விஷயத்தில் நீ பேசாத. அவ பரிந்துரை செய்யவும் செய்யறாங்க, அதுக்கு பர்மிஷன் வாங்கி செஞ்ச பிறகு என்ன பண்றான்? உனக்கு தெரிஞ்ச வகையில் நீ பரிந்துரை பண்ணி இருக்கிற, உனக்கு பிந்தி என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது.
நீ மௌத்தா போன பிறகு உன்னுடைய தோழர்கள் என்று நீ நினைத்துக் கொண்டிருந்த ஆட்கள் வந்து எத்தனை பேருக்கு காணாம போயிட்டாங்க, எத்தனை பேர் வேற மாதிரி போயிட்டாங்க, அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது, அவங்க விஷயத்துல பேசாதன்னு சொல்லி இழுத்து செல்லப்படும் என்று இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்புல இருக்கிறது, லா யஸாலு முர்த்ததீன அலா ஆகாபிஹிம் முன்து ஃபாரக்தஹும், அவர்களை நீ பிரிந்து சென்றதிலிருந்து வந்த வழியே போய்கொண்டே இருந்தார்கள். நீ வாழுகிற காலம் வரைக்கும் உன்னுடைய தோழர்களாக இருந்தாங்க. நீ மரணித்த பிறகு அதிகமான சகோதரர்கள் தோழர்களாக நீடித்தார்கள். சில பேர் என்ன பண்ணிட்டாங்க என்று கேட்டா, நபிகள் நாயகத்திற்கு பிறகு தடம் மாற ஆரம்பித்து விட்டார்கள். அவங்க வந்த வழியே போக ஆரம்பித்து விட்டார்கள். மதம் மாறி சென்றவர்கள் எல்லாம் கூட இருந்தார்கள். அறவே ஜக்காத் தரமாட்டோம் மறுத்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள். வேற நபீன் வந்தவனை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நாசமா போனவர்களும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் உருவானார்கள். இப்படி பலதரப்பட்டவர்கள் உருவான பிறகு அது நபிகள் நாயகத்தை கண்டுபிடிக்க இயலாது. அவங்க வாழ்ந்த வரைக்கும் இவங்கெல்லாம் நம்ம கூட இருந்த ஆளுக்கு நல்லா இருக்கு தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், அதுக்கு மேல எனக்கு தெரியும் உட்காருன்றான்ல, ஏத்துக்க மாட்டேங்கிறான். அப்ப பரிந்துரை செய்ய சொல்லியும் சில பேருக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்ற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இப்ராஹிம் நபி தந்தைக்காக பேசுவார் என்பது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இப்ராஹிம் நபி அவர்கள் வந்து அவங்க தகப்பனாருக்காக வேண்டி பேசுவாங்க. யா அல்லாஹ், நீ தீர்ப்பு நாளில் என்னை கேவலப்படுத்த மாட்டேன்னு சொன்னீங்க, அப்ப என் தகப்பனை நீ தூக்கி நரகத்தில் போட்டு அதை விட கேவலம் என்ன இருக்குது, இந்த நாளில் அவரை என்னை கேவலப்படுத்திடாத, பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு எல்லாம் என்ன செய்யறான், அவரை வந்து கழுத புலியாக மாற்றி நரகத்தில் தூக்கி வீசுறான்னு பார்க்கிறோம். இந்த சான்றுகளை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ஷர்ல சில பேருக்கு பரிந்துரை செய்யும் பொழுது நிராகரிக்கப்படுறதை சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவர்கள் பரிந்துரை செய்யும் பொழுது பரிந்துரை செய்ய சொல்றான், அனுமதி வாங்கி தான் பரிந்துரை செய்யறாங்க. செஞ்சுவிட்டு என்ன செய்யறான்ல, செஞ்சுட்டீங்களா முடியாது, தர முடியாது, என்ன செய்வாங்க. அப்ப இப்ராஹிம் நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்றவர்கள் செய்கிற பரிந்துரையிலேயே சிலதை ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறான், சிலதை ஏற்றுக்கொள்ளாமல் விடுறான்னு சொன்னா மாலிக் யௌமித்தீன் தான் காரணம். அதுக்கு என்ன காரணம், நான் தான் முடிவு எடுப்பேன், கேட்டுட்டானே எப்படி மறுக்கிறது. சில ஆட்கள், நம்ம ஒரு காலேஜ் நடத்துறோம், 200 சீட்டு தான் இருக்குது, 200 பேரை சேர்த்து விட்டோம், அதுக்கு மேல ஒரு ஆளை சேர்க்கிற கூட இடம் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு முக்கியமான ஆள் கடிதம் கொடுத்து விடுவார், வைங்க நீங்க இந்த வேண்டிய ஆள் சேர்த்துக்கிறீங்க, என்ன செய்வோம், முட்டியவே முடியாது, மறுக்க முடியாத இடத்துல வாங்கிட்டு வந்துட்டார், என்ன பண்றது, மறுக்க முடியாத இடத்துல சிபாரிசு வாங்கிட்டு வந்துட்டாரு, நாளைக்கு அவர் தயவு வேணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி 200 தான் லிமிட்டா இருந்தாலும் ஏதாவது ஓட்டக்கிட்டே உண்டாக்கி வளர்ச்சிகளை சின்னதாக செஞ்சு அதை ஏதாவது சட்டத்தை திருத்தி வச்சுக்கோங்க, ஒரு ஆளை அப்பாயின் கொண்டு போட்டுருவான் ஒரு காலேஜில். அங்க நடக்காது, வணங்குதா, அவன் ஒரு டிசைட் பண்ணி வச்சுக்கிட்டு அதான் நடக்குமே தவிர வருத்தப்படுவாங்க. யார் வருத்தப்பட அவனுக்கு என்னங்கிறான், ரசூலுல்லாஹ் வருத்தப்பட்ட அவனுக்கு என்ன, இப்ராஹிம் நபி வருத்தப்பட்ட அவனுக்கு என்ன, எல்லா நபிமார்களும் தான் வருத்தப்பட்டா என்ன, எல்லா அடிமையாக வந்து நிற்க போறோம். குல்லுஹும் ஆத்திஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி இல்லா ஆத்தியர் ரஹ்மானி அபதா. வானங்களில் பூமியில் உள்ள யாராக இருந்தாலும் அவனிடத்தில் அடிமையாகத்தான் வந்தாக வேண்டும். அங்க வந்து எஜமானாக வேற மாதிரி சம அதிகாரம் படைத்தவர்களாக அது மாதிரிலாம் வர இயலாது, அடிமையாக தான் போய் நிற்கணும். அதனால இந்த ஷஃபாத் என்பதற்கு வந்து அப்ப உண்டு, மார்க்கத்தில் உண்டு. மறுமை நாளில் ஷஃபாத், நியாய தீர்ப்பு நாளில் ஷஃபாத் என்று ஒன்று உண்டு. யாரும் அவ்வளோ விஷயத்துக்குலாம் பண்ண இயலாது. அல்லாஹ் அனுமதி கேட்கணும், கொடுத்தவன அவங்க சிபாரிசு பண்ணுவாங்க. பண்ணினவன யாருக்கு ஏத்துக்கிறேன்னு நினைக்கிறானோ அவங்களுக்கு ஏத்துக்குருவான், யாருக்கு ஏத்துக்கிற மறுக்கிறானோ அதை மறுக்கவும் செய்வான். எவ்வளவு பெரிய இடத்தினுடைய சிபாரிசா இருந்தாலும் மறுத்துருவான். அவன் ஒரு பாலிசி தான் வச்சுக்கிறான், இன்னும் ஆட்களுக்கு இல்லைன்னு டிசைட் பண்ணிவிடுவான். அந்த ஆளுகளுக்காக வேண்டி யார் எந்திரிச்சு கேட்டாலும் சரி, சில தகுதி, சில காரியம், சில செயல், இதுக்கெல்லாம் இல்லைன்னு முடிவு பண்ணி வச்சிருப்பான். அவனை அந்த முடிவை யாருக்காவது மாத்திக்கிறவே மாட்டான், யாரு கேட்டாலும் முடியாது. இப்ராஹிம் நபி கேட்டாலும் முடியாது. இந்த உலகத்தில் எவ்வளவு அருள் புரிஞ்சான்ல, ஹலீல், தோழர், நண்பர். உலகத்திலே மனுஷனை ஹலீல் ஆக்கியிருக்கிறான் அல்லாஹ். அவரை தவிர யாரையும் ஹலீல்னு சொல்லவே இல்லை. அவருடைய ரெக்கமெண்ட் நிலையை எப்படி போயிட்டு பாருங்களேன். அதனால நியாய தீர்ப்பு நாளுக்கு அவர் அதிபதிங்கிறத பயந்தோம்னு சொன்னா நம்மை நாமளே ஒழுங்குபடுத்திக் கொள்வோம், இல்லைன்னு நம்ம நாசமா போயிடுவோம். நாசமா போறதுக்கு காரணம் தான் நம்ம சமுதாயத்தில் உள்ளவர்களுடைய அமல் குறைஞ்சு போனதற்கு, இறையச்சம் குறைஞ்சு போனதற்கு, சட்டத்திட்டங்களை பேணி நடக்காம போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம அப்படி தப்பு தண்டா பண்ணாலும் அவர் கூட்டிட்டு போயிடுவார், நம்மள இவர் கூட்டிட்டு போயிடுவார்ல. நம்மள என்ன ரசூலுல்லாஹ் கைவிட்டு போறாங்களா, கைப்பிடி இழுத்துட்டு போயிட மாட்டாங்களா? இப்படி எல்லாம் உலா குறுக்கூடியில் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் சொன்னதை கேட்கலன்னா மிதிச்சு போடுவான்னு நினைச்சாங்கன்னு சொன்னா ஒழுங்கா நடப்பாங்களா இல்லையா? நம்ம அமல்களில் வந்து பின்னடைவு போறது காரணமே என்னன்னு கேட்டா, குறுக்கு வழியில் அங்க போய் தப்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. குறுக்கு வழிக்கு கிடையாது. நியாய தீர்ப்பு நாள்ல குறுக்கு வழிக்கு இடமே கிடையாது, நேரத்தான் போய்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற விளைஞ்சிரும். இன்னும் சொல்ல போனா இந்த சிபாரிசு செய்கிற ஒரு மேட்ரு எப்படி இருக்குன்னு கேட்டா, என் கைவசத்துல தான் இருக்கு, டோட்டலா என் கையில தான் இருக்கு. சிபாரிசு சும்மா பேருக்கு சொல்லிக்கிறேன்,
என் கையில தான் எல்லாமே இருக்குது என்று சொல்லி 6வது அத்தியாயம் 70 ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அதே எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 32 நாள்ல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான்? மாலக்கும் மின் தூணிஹி மின் வலியின் வலா ஷஃபீன், அவனை விட்டு உங்களுக்கு உதவியாளனும் கிடையாது, பரிந்துரை செய்யறவனும் கிடையாது அப்படிங்கிறான். 39 44 எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா ரொம்ப தெளிவான வார்த்தை. என்ன சொல்றான்னு கேட்டா, அமித்தஹது மின் தூனில்லாஹி ஷுஃபா, அல்லாஹ்வை விட்டு விட்டு பரிந்துரையாளர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்களா? என்னை வணங்க மாட்டாங்களாம், நாகூர் கரெக்டா போயிடுவாங்களாம். எனக்கு செய்தா செய்ய மாட்டாங்களாம், செத்து போனவங்க அல்ல உயிரோடு இருக்கிறவங்க அல்ல போய் விழுவாங்களாம். அப்ப நீங்க என்னை விட்டுவிட்டு அல்லாஹ்வை விட்டுவிட்டு பரிந்துரையாளர்களை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அமித்தஹது மின் தூனில்லாஹி ஷுஃபா, அல்லாஹ்வை என்னை விட்டு விட்டு நீங்க பரிந்துரையாளர்களை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டு அல்லாஹ் சொல்றான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவ்வளவு கானூலா எம்லிக்கூன செய்யன் வலா யக்கினூன், அவர்கள் எந்த ஒண்ணுக்கும் அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும் போய் தேடுவியா? என்ன அதிகாரத்தை நான் கொடுத்துருக்கிறேன், என்ன பரிந்துரை பண்ணுவாருங்கிற, என்னை விட்டுட்டு வேற இடத்துக்கு போறேங்கிற, ஒரு அதிகாரத்தை நான் கொடுக்கலையே. அவர்கள் எந்த ஒன்றுக்கும் அதிகாரம் பெறாமல் இருந்தாலும் அவர்களை போய் தேடுவார்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லில்லாஹி ஷஃபாஅத்து ஜமீஆ, பரிந்துரை என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய கையிலே உள்ளது, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது. பரிந்துரை என்பது நீங்க நினைக்கிற ஆள் கையிலாம் இல்ல, யார் கையிலும் வழங்கப்படவே இல்லை, எந்த நபி கையிலையும் கிடையாது, எந்த வலியுடைய கையிலையும் கிடையாது. பரிந்துரையை தீர்மானிக்கிற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். லில்லாஹி அஷ்ஷஃபாஅத்து ஜமீஆ, ஷஃபாஅத் முழுதும் அல்லாஹ்வாகிய எனக்குத்தான் இருக்கிறது என்று 39வது அத்தியாயம் 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பெரியார் சிபாரிசு பண்ணுவாங்க, மகான் சிபாரிசு பண்ணுவாங்க நினைக்கிறாங்களே, அதை கூட குறிப்பிட்டு காட்டி சொல்லி காட்டி எல்லாம் மறுக்கிறான். 43:86 மறுக்கிறான் பாருங்க. வலா யம்லிகூன வலா யம்லிகுல்லதீன யதூன மின் தூனிஹி ஷஃபா, அல்லாஹ்வை விட்டு விட்டு இவர்கள் யாரை அழைக்கிறார்களோ, அல்லாஹ் விட்டு போறாங்க, வேற யாரை யாரை அழைக்கிறார்கள், இப்படி அழைக்கிறார்களே அவர்கள் யாருமே அஷ்ஷஃபா, ஷஃபாஅத்துக்கு உரிமை படைத்தவர்கள் இல்லை. நீ யாரை போய் அழைக்கிறியோ அவர்கள் எவரும் பரிந்துரை செய்வதற்கு உரிமை படைத்தவர்கள் இல்லை. எல்லாரும் கேட்கிற மாதிரி அவன் எல்லாரும் கேட்கலாம், நீனும் கேட்கலாம், அவரும் கேட்கலாம். அவரை மறுத்துட்டு உன்னைய கூட ஏத்துக்குவான். பரிந்துரை செய்யும் பொழுது ஒரு அவளியா கேட்பாரு, உட்காரியா, நான் கேட்பேன் சரின்றுவான்ல, வணங்களா எனக்கு இல்லைன்றுவான், உங்களை ஒரு ஆள் சரின்றுவான். அப்ப அங்க தீர்மானிக்கிற அவன் தானே தவிர அவளியா மகான்லாம் முதல்ல வாங்க, முதல் வரிசைக்கு வாங்க, உங்களுக்கு முதல்ல வேண்டிய ஆள்லாம் பரிந்துரை செய்யுங்க, அதெல்லாம் அங்க நடக்காது, எல்லாம் எங்க இல்லைன்னு சொல்லி அவ்வளவு தெளிவாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அது 43:86 6:94 சொல்லி காட்டுகிறான். வலக்கத் ஜிஅ்துமுனா ஃபுராதா கமா ஹலக்னாக்கும் அவ்வள மர்ரா, ஆரம்பத்தில் படைச்ச மாதிரி வந்துட்டீங்களப்பா, நேற்று சொல்லி காட்டுங்க அந்த வசனத்தை. ஒத்தரக்தும்மா ஹவல்னாக்கும் வரா உகுரிக்கும், உங்களுக்கு நாங்க வழங்கியதெல்லாம் முதுகுக்கு பின்னாடி போட்டு வந்துட்டீங்க. ஒமா நராமாக்கும் சுபாக்கும், உங்களுக்கு பரிந்துரை செய்கிறார்கள் காணாம, உங்களோட காணாம எங்க கூட்டிட்டு வரல, அவங்களை என்ன கிண்டல் பண்றான். அப்ப 6:94 இருக்கிறது, யாரும் எந்த பரிந்துரையும் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி நம்ம மக்காவுடைய காபிர்கள் இருந்தாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தவர்கள். அவங்க ஒரு காலத்தில் அல்லாஹ் மறுக்கலங்க. நபிகள் நாயகத்தை எதிர்த்து அபூஜஹல் ஆகட்டும், அபூ லஹப் ஆகட்டும், உத்பாவாகட்டும், ஷைபாவாகட்டும், அல்ல ஆரம்பத்தில் நபிகள் நாயகத்தை எதிர்த்து பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அபூ சுஃபியான் ஆகட்டும், காலித் இப்னு வலீத் ஆகட்டும், இது போன்ற யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு காலத்திலையும் அல்லாஹ்வை மறுக்கவே கிடையாது. அவங்க செஞ்ச ஒரே தப்பு என்ன தெரியுமா? யாபுதூன மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபுஹும், தங்களுக்கு ஒரு நன்மையும் தராத, ஒரு தீங்கும் தராதவற்றை போய் வணங்கினார்கள். வணங்கி விட்டு ஏன் வணங்குறேன்னு கேட்டா, யக்கூலுன ஹாவுலாயி ஷுஃபஆஉனா இந்தல்லாஹ், இவங்க எல்லாம் அல்லாஹ்ட்ட எங்களுக்கு பரிந்து பேசுவாங்கடா. அல்லாஹ் மறுக்கல. நம்ம இப்ப என்ன சொல்றோமோ அந்த அவளியா எங்களுக்கு பரிந்து பேசுவாரு, இந்த மகான் பரிந்து பேசுவாருங்கிறம, இதைத்தான் மக்கா காபீர் சொன்னான். இதனால அவன் காபீரா போனான். இதைத்தான் ரசூலுல்லாஹ் கண்டிக்க வந்தாங்க. இதை ஒழிக்கிறதுக்கு தான் ரசூல் அனுப்பப்பட்டாங்க. எதை அவர் சிபாரிசு பண்ணுவார், இவர் சிபாரிசு பண்ணுவார்னு சொல்லி குறுக்கு வழி காட்டினாங்களே, அந்த குறுக்கு வழியை ஒழிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்களே தவிர அல்லாஹ் புதுசா சொல்லி கொடுக்க வரல. அல்லாஹ் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்தார்கள். அது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் வரும்போது அவர்கள் எப்படி எல்லாம் இறைவனை புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்ற விவரத்தை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இந்த வசனத்தில் எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, நீனா யாரையாவது வணங்குவ, ஏன்டா வணங்குறேன்னு கேட்டா, நாங்க அல்லாஹ் நினைச்சு வணங்கலையே, இவங்களே அல்லாஹ்னு சொல்றோம், அல்லாஹ் தனி, அவன் தான் அல்லாஹ், இவங்களே ஏன்டா அப்புறம் வணங்குற, அல்லாஹ்ட்ட வணங்கி தருவாங்க, அதுக்கு தான் அல்லாஹ்ட்ட பேசி எங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு தான் வணங்குறோம்.
அப்ப ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க என்பதற்கு தான் வணங்கினானே தவிர அவங்க தான் படைச்சாங்க என்று சொல்லி யாரையும் வணங்கல. மக்கா காபிர்கள் அவங்க தான் ரிஸ்க் தர்றாங்கன்னு சொல்லி யாரையுமே வணங்கல. அல்லாஹ் தான் சூப்பர் பவர். ஆனால் இவர்களை நம்ம வணங்கிக்கிட்டோம்னு சொன்னா, கூல் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா, இவங்க அல்லாஹ்ட்ட நமக்கு பேசி பேசி வாங்கி தருவாங்க இப்படின்னு அவன் நினைச்சான். இது சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், குல் அத்துநபியூன் அல்லாஹ் பிமா லா யஅலமு, அல்லாஹ்வுக்கு தெரியாது நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்களா அல்லாஹ்வுக்கு? நல்லா இருக்கலாம். ஏன்னா பரிந்து பேசுறது நான் என்னடா சொல்லி தரணும்? என்னிடத்துல எவன் பரிந்து பேசுவான் நான் சொல்லவே இல்லை. நீங்க வச்சுட்டு இவர் அல்லாஹ்ட்ட பரிந்து பேசுவார், இவர் அல்லாஹ்ட்ட பரிந்து பேசுவாருங்கிற, அப்ப எனக்கு நீ பாட சொல்லிதான் கேட்கறான். இந்த வாசத்தை அப்படி கேட்கறான். குல் நபியே நீங்கள் கேளுங்கள், அத்துநபியூன் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்களா? பிமா லா யஅலமு ஃபிஸ் ஸமாவாத்தி வலா ஃபில் அர்த், இந்த வானத்திலையும் பூமியிலையும் அவனுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு இவரெல்லாம் பரிந்துரை செய்வார் நமக்கு தெரியாது, நீங்க என்ன கண்டுபிடிச்சு நான் ஆண்டவர் பரிந்துரை செய்வாரு, ஏர்வாடி பரிந்துரை செய்வாரு, மைதீன் அப்துல் காதர் பரிந்துரை செய்வாரு இப்படின்னு சொல்லி எனக்கு நீங்க சொல்லி தெரியல, நீங்க எனக்கு கிளாஸ் நடத்தலாம்னு கேட்கறான்ல. அப்ப இந்த மாதிரி 10-18 இந்த வாசகத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். திருக்குரான் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. 30வது அத்தியாயம் 13வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், வலம் யகுல்லஹு லஹும் மின் சுரக்காயிஹிம் ஷுஃபா, இவர்கள் யாரை அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தார்களோ அவர்களில் எந்த பரிந்துரையாளர்களும் அவர்களுக்கு இருக்க மாட்டார்கள். நீங்க அல்லாஹ்வுக்கு யாரையெல்லாம் இணை கற்பித்துக் கொண்டு வணங்குகிறீர்களோ, நேர்ச்சை பண்றீங்களோ, கும்பிடுறீங்களோ, சைதா செய்றீங்களோ, அதை போய் தர்காவை போய் வலம் வருகிறீர்களோ, அவர்களில் ஒருவர் கூட பரிந்துரையாளர்களாக இவர்களுக்கு இருக்க மாட்டார்கள். வகானூ பிஷுரக்காயிஹிம் காஃபிரீன், இவர்கள் இணை வைத்தார்கள் இல்லையா, அந்த மக்களை அவர்களை மறுத்து விடுவார்கள். அங்க என்ன நடக்கும்னு கேட்டா, நாகூர்ல அடங்கி இருக்கிறாரு, அவர் நல்லவரா இருந்தான்னு வைங்க, அவர் வருவார் மறுமையில், என்னப்பா உன்னைய தானே சுத்தினாங்க, உன்னைய தானே வணங்கினாங்க, எல்லாம் கேட்பான், எனக்கு சம்பந்தம் இல்ல, மறுத்துவார். அவர் என்ன வேணாலும் படிக்க வைங்கல, காணும் சுரக்காயும் காவிரின் இணை கற்பித்தார்கள் இல்லையா, அதை அவர்கள் மறுத்து விடுவார்கள். எப்படி எனக்கு இணை கற்பிக்கிறது ஒரு அவுளியா எப்படி ஏத்துக்குவாரு? தன்னை வந்து அல்லாஹ்வுக்கு நிகரா கருதுவதை ஒரு அவுளியா ஒத்துக்குவாரா? அப்படி ஒத்துக்கிட்டா அவர் அல்லாஹ்வுடைய நேசரா இருப்பாரா? மறுமையில மறுப்பார்கள். நீங்க நினைக்கிற மாதிரி நடக்காது, வேற மாதிரி தான் நடக்கும்ங்கிறான் அல்லாஹ் 30:13 சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி பல இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த அல்லாஹ்விடத்துல பரிந்து செய்யறத பத்தி பேசும் பொழுது, ஒரு யாருக்காக பரிந்து செய்யற இல்லையா, ஒருத்தர் பரிந்து பேசுறான், யாரு பரிந்து பேசுறார்களோ அதை பர்மிஷன் வாங்கணும், யாருக்காக பரிந்து பேசணுமோ அதுக்கும் பர்மிஷன் வாங்கணும். நான் சொன்ன வசனம் சொல்லல, அந்த வசனம் இங்க இருக்குன்னு கேட்டா 21வது அத்தியாயம் 28வது வசனத்தில் இருக்கிறது. வலா யஸ்ஃபஊன இல்லா லிமன் இர்தலா, அல்லாஹ் யார் விஷயத்தில் திருப்தி படுகிறானோ அவர்களுக்காகத்தான் இவர்கள் பரிந்துரை செய்வார்கள். நல்லவர்கள் பரிந்துரை செய்வார்கள்னா அல்லாஹ்வே என் மேல திருப்தி படணும். அப்படி பட்டுட்டான்னு சொன்னா எனக்காக யாரையாவது பேச விடுவான். அப்ப யாருக்காக பரிந்து பேசப்படுறோமோ அவன் மேல திருப்தி படணும், யாரு பரிந்து பேச போறானோ அவன் மேல திருப்தி படணும், அதுக்கப்புறம் அவனுடைய செயலும் ஏற்கத்தக்கதாக அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும். இவ்வளவு கண்டிஷனுக்கு உட்பட்டதுதான் ஷஃபாத் என்பதை விளங்குறோம். இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏராளமான அந்த மஹ்ஷர்ல நிப்பாட்டப்பட்ட உடனே நடக்கக்கூடிய சம்பவங்கள்ங்க. மஹ்ஷர்ல நின்ற உடனே ஒரு பரிந்துரை இருக்கு, பெரிய பரிந்துரைன்னு சொல்லுவாங்க, ஷஃபாத்துல் குப்ரான்னு சொல்லுவோம், பெரிய பரிந்துரை. அந்த வாய்ப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அந்த பரிந்துரை சம்பந்தமான ஹதீஸை விளங்கிட்டோம்னு சொன்னா அந்த ஒரு பரிந்துரை இருக்கு, அது கூட பர்மிஷனுக்கு தான் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேர்த்த உடனே சூரியன் எல்லாம் தலைக்கு கிட்ட வந்துடும், கடுமையான கவலையிலையும் சிரமத்திலையும் துக்கத்திலையும் இருப்பாங்க. அப்ப தங்களுக்குள்ள பேசிக் கொள்வார்கள், இவ்வளவு கொடுமையா இருக்கு தாங்க முடியல, அல்லாஹ்ட்ட பேசுறது யாராவது தேடி பாருங்கப்பா. இந்த கூட்டத்தில் யாராவது அல்லாஹ்ட்ட கேட்கிறவங்க, அல்லாஹ் தந்துருவன மன் யஷ்ஃபஉலக்கும் இலா ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடத்தில் இதை பத்தி பேசுறதுக்கு யாராவது இருக்காங்களா, கொஞ்சம் பாருங்கப்பான்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கிடுவாங்க வேதனை தாழ முடியாமல். அப்ப சில பேர் சொல்லுவாங்களா, சிலர்கிட்ட சொல்லுவாங்களா, நம்ம ஆளு வாப்பாட்ட போயிருவோம்,
யாரு போய் அல்லாட்ட போய் பேசணும்னு யாரு பேச? பாப்பா இருக்காரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர்கிட்ட போயிருவோம். அவர் தான் நம்ம எல்லாத்துக்கும் தந்தை, அவர் போய் பேசணும். இன்னும் உங்க பிள்ளைகளை நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறோம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, போய் அல்லாட்ட போய் ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் தூண ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வருவாங்க. வந்து சொல்லுவாங்களா, அந்த அபுல் பஷர், நீங்க மனுஷனுக்கெல்லாம் தந்தையா இருக்கிறீர்கள். ஹலகல்லாஹு பி யதிஹி, அவன் கையால் உங்களை எல்லாம் படைச்சான், எங்களை எல்லாம் ஒரு கட்டளையில படைச்சான். உங்களை மண்ணை போட்டு குலைச்சு அவனே என்ன செஞ்சான்? அவனுடைய கையால் உங்களை படைத்தான். வ நஃபக ஃபீஹி ஃபீக மின் ரூஹிஹி, அவனுடைய ரூஹை அவனே நேரடியாக உங்களுக்கு ஊதினான். எங்களுக்கெல்லாம் வானவர்களை விட்டு கற்பறையில் ஊத வைக்கிறான், உங்களுக்கு நேரடியாக அவனே ஊதினான். வ அமரல் மலாயிகத்தை ஃபஸஜது லக, வானவர்களுக்கெல்லாம் உத்தரவிட்டு அவர்களை பணிய செஞ்சான். உங்களை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்திருக்கிறான்னு கேட்டா, ஆதம் ஐஸ் வைக்கிறாங்க, போய் பாப்பா போய் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு கஷ்டம் வந்த உடனே அத்தாட்ட ஐஸ் வைக்கிறாங்க. எப்படி? அல்லாஹ் உங்களை அவன் கையினால் படைச்சிருக்கிறான், அவன் ரூஹையை உங்களுக்கு ஊதி இருக்கிறான், வானவர்களை விட்டு உங்களை வந்து மரியாதை செய்ய விட்டுருக்கிறான். இவ்வளவு சஜீவ தகுதி உங்களுக்கு இருக்கும் பொழுது இஸ்வாலனா இலா ரப்பிக்க, உங்க இறைவன்ட்ட போய் எங்களுக்காக கொஞ்சம் பேசுங்க, தாங்க முடியல, இந்த ஒரு நாள் நிக்க முடியல எங்களுக்கு, கொஞ்சம் கேளுங்க எல்லா இடத்துல. அலா தரா இலாமா நஹ்னு ஃபீஹி, நாங்க எந்த கதிக்கு ஆளாயிருக்கோம்னு பாக்குறீங்களா இல்லையா, இது தாங்க ஏறல, போய் சொல்லுங்க அப்படின்ன உடனே அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இன்ன ரப்பி கது கலபன் யௌம கலபன், இன்னைக்கு என்னுடைய இறைவன் கடும் கோபத்தில் இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, தீர்ப்பு வழங்குற நாள்ல ஹிஹினா சரியா வராது, ரஹ்மான் ரஹீமா முடிஞ்சு வச்சிடலாம். ரஹ்மானா இருக்கிறது ரஹீமா இருக்கிறது அது முடிஞ்சிருச்சு. தீர்ப்புக்கு பிறகு மறுபடியும் ரஹீமா ஆரம்பிக்கும். தீர்ப்பு சொன்ன பிறகு உள்ள கொண்டு விட்டோம்னா அள்ளி தரும், அது ஒரு விஷயம். இன்னைக்கு நீதிபதி பல்ல காட்டினா நீதி கிடைக்காது. நீதிபதி வந்து சிரிச்சான்னு வைங்க, அதே பெட்டி வாங்கிட்டான்னு விசாரிக்கும் போது நீதிபதி என்ன செய்யணும், ஒரு மாதிரியா கடுபடியா தான் இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க கேட்டா, என்னுடைய இறைவன் இன்னைக்கு கடும் கோபத்தில் இருக்கிறான், இதுக்கு முந்தி இந்த மாதிரி அவன் கோபப்பட்டது கிடையாது, இதுக்கு பிந்தியும் இனிமே ஒரு நாள் இப்படி கோபமா இருக்க மாட்டான். அன்னைக்கு ஏன்னு கேட்டா பாக்குறான், அவனுக்கு தெரிஞ்சதா எல்லாம். கோபத்துக்கு என்ன காரணம்னு கேட்டா, அவன் படைச்ச படைப்புல 5 2 தான் தேருது சதவீதத்துல. அவன் படைச்ச படைப்புல கோடி கோடியா படைச்சு விட்டுக்கிறான். அதுல 1 லட்சம் தேருமா 10 லட்சம் தேருமா 1 கோடி தேருமான்னு சொல்ல முடியாது. இவனை கூட்டு பேர் நாசமா போய் நிக்கிறீங்க, இவ்வளவு பேரும் தேறி இருக்கிறாங்க, அவனுக்கு தெரியுமா இல்லையா? வலது கையில வாங்குறோம், ரொம்ப ஒரு வாத்தியார் பாடம் நடத்தினான், நினைச்சிட்டு இவன் 500 படிக்கிற 500 ரூபாய் படிக்கிற காலேஜ் 2 பேர் பாஸ் ஆனா எவ்வளவு கோவம் வரும் அவனுக்கு. நல்லா படிச்சு கொடுத்துட்டு 500ல 492 ஃபெயில் என்ன ஆகும்? கடுமையான ஆத்திரம் வருமா இல்லையா? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து இன்னைக்கு கடும் கோபத்தில் இருக்கிறான். இதுக்கு முந்தியும் அந்த மாதிரி கோபம் அவனுக்கு வந்தது கிடையாது. இதுக்கு முந்தி எத்தனையோ அல்லாஹ் பல விஷயங்களை கோபப்பட்டிருக்கிறான். இவ்வளவு கோபம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி கோபம் இதுக்கு முந்தி இருந்தது கிடையாது. இனிமேலும் இந்த மாதிரி கோபப்பட மாட்டான். அதனால வந்து இன்னைக்கு நான் போய் கேட்கறது கொஞ்சம் தயக்கமா இருக்குது. என்ன போய் கேட்க சொல்றீங்க, ஏன் கேட்க மாட்டேங்கிறேன்னு கேட்டா, ஒன்னஹு கது நஹானி அன் ஷஜரத்திக், ஒரு மரத்துக்கிட்ட போவானான்னு சொன்னான். என்ன ஒரே ஒரு வழி, எல்லாத்தையும் தந்துவிட்டு இந்த மரத்து பக்கம் நெருங்காதப்பான்னு சொன்னான். நான் அசைத்துஹு, நான் மாறு செஞ்சுட்டேனப்பா. ஒரு சின்ன ஒரு ஆர்டர் தான் எனக்கு போட்டான், அதை மட்டும் கேட்டிருந்தா நான் பாட்டு ஜாலியாக இருந்திருப்பேன். உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ற வேலையை வந்திருக்காத, நாங்கள் 2 பேர் மட்டும் தானே இருப்போம். நாங்கள் தப்பு பண்ணலன்னா நானும் பொண்டாட்டி மட்டும் ஜாலியாக இருந்துகிட்டு இருப்போம். இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டேன் பாரு, நான் எப்படி கேட்பேன் சொல்லிட்டு என்ன செய்வார்னா, நப்சி நப்சி நப்சின்னு வரான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மாறு செய்து விட்டேன், நப்சி 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 3 தடவை சொல்றாரு. யாரெல்லாம் என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து, உள்ளையா குட்டியா போங்கடான்றார். ஐஸ் வைக்கிறேன் நீ, அது நடக்காது, நான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கை விட்டு வரான். கை விட்டுட்டு என்ன செய்வாங்களா, இது ஹபு இலா கைரி, வேற ஆள்கிட்ட போங்கப்பா, வேற எவ்வளவு பேர் அனுப்பியிருக்காங்கல்ல, எனக்கு பிந்தி எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, அங்க போங்க, இது ஹபு இலா நூஹின், நூகிட்ட போங்க, நிறைய போங்க அப்படின்னு நூஹ் நபிட்ட என்ன செய்வாங்க. அவர் கொஞ்சம் முக்கியமான ஆள், அவர் உலக தூதர்ல ஒரு ஆள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதிரியே மொத்த உலகத்துக்கும் ஒரு தூதர் அனுப்பப்பட்டாரு. மொத்த உலகம் அழிக்கப்பட்டுச்சு அவருடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ள பிரளயத்தில். மொத்த உலகம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, அதையும் பார்த்துக்கணும். அந்த மாதிரியான ஒரு சின்ன ஆரம்ப கட்டத்தில் உள்ள தூதரா இருக்கிறதுனால அவர் ஒரு முக்கியமான ஒரு ஆளு, அதிகமான வாழ்நாள் கொடுத்துருக்கான்ல. அவருக்கு நீங்க என்ன செய்யுங்க, நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். நூஹன், எல்லாம் நூஹ் நபிட்ட ஓடியாருவாங்க. இங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுவிட்டு நூஹ் நபிட்ட வருவாங்க. நூஹ்கிட்ட வந்து செய்வாங்க, யா நூஹே இன்னக்க அந்த அவ்வளவு ருசுலி இல்ல அகலில் அருளி, முழு உலகுக்கும் அனுப்பப்பட்ட முதல் தூதர் நீ தான். உனக்கு முந்தையெல்லாம் அந்த ஊருக்கு ஒன்று, இந்த ஊருக்கு ஒன்று, கிளைக்கு ஒன்று, கோத்திரத்துக்கு ஒன்று, மொழிக்கு ஒன்று, பாஷைக்கு ஒன்று அனுப்பிட்டு இருந்தான். உலக தூதரை அனுப்புனதுல முதல் ஆள் நீ தான்.
கடைசியால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்குலாம் தூதர்ங்கிறது. அப்ப நீ தான் வந்து அஹ்லுல் அர்து பூமியில் உள்ளவர்களுக்கெல்லாம் முதல் தூதராக உங்களை அங்கவே வைக்கிறார். முதல் தூதர் நீங்க தான். உங்களுக்கு எப்படிப்பட்ட கிரேடு! எல்லாரையும் ஒரு ஏரியாவுக்கு அனுப்பிட்டு உங்களை மட்டும் உலகத்துக்கு அனுப்பினாலும் இல்லையா? அதனால நீங்க பயங்கரமான ஆளு. கது சம்மாக்கல்லாஹ் அப்தன் ஷக்கூரா, உங்களை நன்றியுள்ள அடியார் என்று வேற அல்லாஹ் உங்களை குர்ஆனிலே குறிப்பிடுறான். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. அது நூஹ் நபி பத்தி பேசும்பொழுது அப்தன் ஷக்கூரான்னு சொல்றான். ذُرِّيَّةَ மன் ஹமல்னா மானூஹின் சூரத்துல் பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயத்தில் வர அந்த வசனம், ذُرِّيَّةَ மன் ஹமல்னா மானூஹின் இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா. அவர் வந்து அப்தன் ஷக்கூரா நன்றியுள்ள அடியாராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நூஹ் நபியை பற்றி அல்லாஹ் சிலாஹித்து சொல்லுகிறான். அதையும் சுட்டி காட்டுவாங்க. இந்த மாதிரி உங்களை நன்றியுள்ள அடியான் வேற அல்லாஹ் உங்களுக்கு பட்டம் சுட்டி இருக்கிறான். அப்படி நன்றியுள்ள அடியாரா இருக்கும் கேளுங்க. இஸ்வாலனா இலா ரப்பிக்க, உங்கள் இறைவன் எங்களுக்காக கேளுங்க அப்படின்ன உடனே நூஹ் நபி சொல்லுவாங்க அதே பதிலே. என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு சரியான கோபத்தில் இருக்கிறான். அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அதே வாசகத்தை என்ன செய்றாங்க? என்னுடைய ரப்பு வந்து இன்னைக்கு கடும் கோபத்தில் இருக்கிறான். இதுக்கு முந்தியும் அவன் அப்படி கோபப்பட்டது கிடையாது, இதுக்கு பிந்தியும் அவன் இனிமேல் கோபப்படவும் மாட்டான் அப்படின்னு இருக்கிறது. ஆனால் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக் என்று கேட்டா, ஒரே ஒரு பிரார்த்தனையை கேட்கிற அட்வான்ஸாவே நீ ஒரு துவா செய், ஒரு துவா கன்ஃபார்மா உனக்கு ஏத்துக்கிறேன், ஒரு சான்ஸ் உனக்கு தந்திருக்கேன் நல்லா எனக்கு சொல்லி இருந்தா அதை அழிக்கிறதுக்கு கேட்டு நாசமாக்கி விட்டேன். அவர் சொல்றாரு, ஒரு துவா அல்லாஹ் எனக்கு ஆரம்ப நபி ஆக்கும் பொழுது உன்னை அனுப்பிட்டேன், ஒரே ஒரு பிரார்த்தனை எதை வேணாலும் நீ கேளு, அதை நான் ஏத்துக்கிறதுக்கு இப்போ கேரண்டி தந்துடுறேன், அது என்ன வேண்டாலும் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதாக ஒரு வாக்குறுதி எல்லாம் தந்திருந்தா, அந்த வாக்குறுதியை நான் என்ன பண்ணிவிட்டேன்னு கேட்டா, அல்லாஹ் இவங்க அழிச்சு நாசமாக்குன்னு கேட்டுவிட்டேன். அம்புட்டு பேரை அழிக்கிறதுக்கு நான் காரணமா போயிட்டேன். வேற ஏதாவது கேட்டிருக்கலாம், எல்லாருக்கும் நேர்வழி கேட்டிருக்கலாம். அவரு என்ன பண்ணி விட்டாத அப்படி கேட்காம என்ன ஏத்துக்கிறேன்னு சொன்னானே இல்லையா? எனக்கு கோவம் தாங்க இல்லாம என்ன பண்ணி விட்டேன், அழிச்சு நாசமாக்குன்னு நான் சொல்லிவிட்டேன். அதனால நான் எந்த முகத்தை கொண்டு அல்லாஹ் கேட்பான்ல, இந்த இந்த இதை தாங்க முடியலன்னு வந்தீங்க, அழிக்கிறது கேட்டால் நீங்க கேட்கறியாத, உங்ககிட்ட போய் அழிக்க சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு பரிந்துரை பேசுறியா, ஆளைய காலி பண்றது கேட்டால் தானே நீ அப்படின்னு கேட்டுருவான்ல. என்ன என்ன தார்மீக ரைட் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வாரு, நானும் மாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவரே சொல்லுவார், வேணா என்ன செய்யுங்க, நீங்க வந்து வேற ஒரு ஆள்கிட்ட போங்களேன், இந்த இப்ராஹிம் இருக்காரு போங்க, வேற ஆள்கிட்ட போங்கன்னு சொல்லி செய்வார். இதை போயிலா இப்ராஹிம் இப்ராஹிம் போங்க, அவர் ஒரு நல்ல சிறந்த அடியா அல்லாவுடைய கலீல் இருக்காரு நண்பர், அங்க போங்க அவர்கிட்ட கேளுங்க, அவர் வந்து எல்லார்ட்ட பேசி பார்க்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே போய் ஏத்துன இப்ராஹிம். எல்லாரும் இப்ராஹிம் நபி இடத்துல வருவார்கள், வந்து கேட்பாங்க, இப்ராஹிமே அந்த நபியுல்லா, நீங்கள் அல்லாஹ்வுடைய நபியாக மாத்திரம் இல்லாம கலீலுஹு, அல்லாஹ்வுடைய கலீலாகவும் நீங்கள் வந்து உற்ற நண்பராகவும் நீங்கள் இருக்கிறீர்கள், அதனால நீங்க வந்து எங்களுக்காக அல்லாஹ்விடத்துல பரிந்து பேசுங்க, நாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் சொல்லி இதே மாதிரியான வாசகத்தை சொல்லுவார்கள். இப்ராஹிம் நபியும் சொல்லுவாங்க, அதே தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கடும் கோபத்தில் இருக்கும். இன்னைக்கு போய் பேசுறதா, அது பேசுற ஒரு நேரத்தில் பேசலாம், இன்னைக்கு வந்து கோபத்தினால யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அதிகாரத்தை எங்க மாலிக்க காட்டுறான்ல, எதுக்கு அந்த கடும் கோபம்னா ஃபுல் அதிகாரம் நம்ம கையில, அதனால வந்து இந்த இறக்கங்கிறதுனால பேசவே கூடாது. நான் தான் எல்லாரும் காட்டிக்கிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு பேச இயலாது, வேற நாள்ல பேசிக்கிறோம், இன்னைக்கு பேசுறதுக்கு தகுதி இல்லை, அதனால இதுக்கு முந்தைய அந்த மாதிரி கோபப்பட்டது கிடையாது. இதே வாசகத்தை இனியும் கோபப்பட மாட்டான். நான் போய் கேட்கறதுக்கு என்ன தயக்கம்னு கேட்டா, நான் ஒரு 3 பொய் சொல்லிட்டேன். நான் உலகத்தில் வாழும்போது நமக்கு பொய் சாதாரணமா இருக்குது, ஒரு நாளைக்கு 100 பொய் சொல்றோம், பொய்ங்கிறது நம்ம பாவமாக தெரிகிறது இல்லை. ஆனா இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நான் மொத்தத்திலே 3 பொய் தான் சொன்னேன். 3 பொய் கூட அது மார்க்க ரீதியாக அது பொய்யா ஆகாது. அவருடைய உயர்ந்த ஸ்டேஜுக்கு அப்படி தெரிகிறது, அவருடைய உயர்ந்த தகுதிக்கும் உயர்ந்த ஒரு, அதாவது என்ன பொய் சொன்னார்னு கேட்டா 3 பொய் இந்த ஹதீஸ்ல வரல, வேற வேற ஹதீஸ்கள் அந்த விளக்கங்கள் வருது. என்ன பொய் வருதுன்னு கேட்டா, அந்த எல்லாரும் வழிபாட்டுக்கு போயிடுவாங்க, அந்த கும்பிடுறதுக்காக வேண்டி இவரையும் கும்பிடுவாங்க. இவர் பிளான் பண்ணி உடைக்கணும், பிளான் பண்ணி வச்சிருப்பாரு, இந்த விக்கிரகங்கள்லாம் உடைச்சு போட்டுருணும், நீங்க எல்லாம் போன பிறகு பண்டிகை நாளில் எல்லாத்தையும் உடைக்கணும்னு பிளான் பண்ணியிருப்பாரு. நீனும் வாப்பா விழாவுக்கு வாப்பா ஆட்ட மாட்டம்லாம் இருக்குன்னு கூப்பிட்டோன்னே இப்போ காலை இன்னி சக்கீம், நான் நோயாளின்ற நோயாளியில் இருக்கு, உடைக்கிறக்கா நோயாளிக்கிறது, இது நோயாளின்னு சொல்லி படுத்துக்கிட்டா தான் இதை தகர்க்கலாம்னு சொல்லி சொன்னார். அது பொய், நோய்கள் அவருக்கு இல்லை, இன்னி சக்கீம் சொல்லிட்டாரு. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டலாம். இது ஒரு பொய், இது வந்து பொய்யே கிடையாது. அவர் பயப்படுறார், இது நல்ல காரியத்தை செய்வதற்காக வேண்டி நினைஞ்சிருக்காரு, மார்க் அனுமதிச்சு தானே, இஸ்லாமுக்காக வேண்டி ஒரு 2 பேருக்கு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அதெல்லாம் செய்யலாம், அவர் அதை செஞ்சிடறாரு. அதே மாதிரி தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு போகும்போது அந்த மன்னன் வந்து புருஷன் கொண்டாட்டினா புருஷனை கொண்டு கொண்டாட்டி வச்சுக்கிற வழக்கம் உள்ளவனா இருக்கான். ஒரு இடத்துக்கு மனைவியோட டூர் போறாங்க,
அந்த நாட்டு மன்னனுடைய பழக்கம் என்னன்னு கேட்டா, மாப்பிள்ளை முன்மை வந்தாங்கன்னா பொம்பளை அழகான பொம்பளையா இருந்தாங்கன்னா மாப்பிள்ளையை காலி பண்ணி விட்டுறது, பொம்பளை மட்டும் என்ன செய்வான் அவன் வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படிப்பட்டவனாக இருந்ததுனால சகோதரின்னு சொல்லிவிட்டார். சகோதரின்னா இவரை விட்டுருவான். அது வந்து அவர் தன்னை காத்துக்கிறதுக்காக சொன்னார். அந்த ஒரு பொய்யை என்ன பண்றாங்க இப்ராஹிம் நபி, அது சொல்றாங்க மூணு பொய்யில 2 பொய், இன்னொரு பொய் அது எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை, நாளைக்கு சொல்லிக்கிறேன். அப்ப இந்த 3 பொய் நான் சொல்லிவிட்டேன். சிலை உடைக்கும் நீ தான் செஞ்சான்னு நான் அந்த அதான் செஞ்சுருவார். சிலையை உடைச்சு போட்டு வரல, கூப்பிட்டு விசாரிப்பாங்க. நீ தான் ஆத்த ஃபால்த்த ஹாதாபி ஆலிஹித்னாயா இப்ராஹிமே, நீ தான் அந்த கதிக்கு ஆளாக்குனியா அந்த சிலைகளை எல்லாம். அந்த அதை பெரிய சிலை தான் உடைச்சு, நானா உடைச்சேன், அதுல போய் கேளுங்க, அது உடைச்சு போட்டு உட்காந்துருக்கு பாருங்க முழுசா அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்து என்னன்னா பொய் கூட இல்லை, கிண்டல் தான். அது இருந்தாலும் அதுல ஒரு உண்மைக்கு மாறான ஒரு தகவலை சொல்லிட்டாரு. இது அவர் உறுத்து பாருங்களேன், இது உறுத்துன்னா அவர் ஏதாவது தப்பு செஞ்சு பாருப்பாங்க. இது வந்து நம்மளுக்கெல்லாம் சாதாரண வெள்ளக்கட்டி மாதிரி, இது வந்து அவர் உறுத்து நல்ல நோக்கத்துக்கு செஞ்சது கூட அவரை மனசை இது பண்ணி நம்ம எப்படி போய் சொல்லிவிட்டு 3 பொய் சொல்லிவிட்டு அல்லாட்ட போய் இவ்வளவு பேருக்கு பரிந்து பேச பொறுப்பை நம்ம எப்படி ஏத்துக்கிறது, நான் மாட்டேன் அப்படின்றவாரு. சொல்லிட்டு அவரும் சொல்லுவார் நப்சி நப்சி பாரு, எல்லாருமே நப்சி நப்சி, இன்னைக்கு நம்மளை காப்பாத்திக்கிறப்பா, நீ வேற எல்லாத்தையும் போட்டு நம்ம விஷயத்த முடியும் அப்படின்னு அவர் சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவரே சொல்லுவாரு, நீங்க நம்ம பேரப்புள்ள மூசா இருக்கிறாங்க போங்க, அவர் வழித்தோன்றல் தானே மூசா, இந்த மூசா நிக்கிறார் அங்க போய் கேளுங்க அப்படின்னு மூசா பக்கம் தள்ளி விட்டுருவாரு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வந்து இதே மாதிரி சொல்லுவாங்க, நீங்க வந்து உங்களுக்கு அல்லாஹ் தனிச்சிறப்பை கொடுத்துருக்கிறான், யார்ட்டையும் அல்லாஹ் நேரடியாக பேசுனதில்லை, உங்கள்ட்ட தான் பேசியிருக்கிறான், ஒவ்வொருத்தருக்கும் விஷயத்தை சொல்லி வைக்கிறது. மூசா நபிக்குள்ள சிறப்பு என்ன, யார்ட்டையும் அல்லாஹ் நேர பேசல, அவர்கிட்ட தான் கல்லமுல்லாஹு மூசா தக்லீமா, நேருக்கு நேர பேசி குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ்ல அழைத்து சென்று பேசினான். இந்த துனியாவில் பூமிக்குள்ள வச்சு யார்ட்டையும் பேசினதே இல்லை, ஜிப்ரீல் மூலமா தான் பேசியிருக்கிறான். இவருக்கு அந்த சிறப்பு அல்லாஹ் அணைஞ்சா கொடுத்துருந்தான், அதெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. உனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள்ட்ட அல்லாஹ் வந்து நேரடியாக உங்கள்ட்ட பேசி இருக்கிறான், அதனால நீங்க எங்கள்கிட்ட நேரடியாக பேசினாலும் போய் நேரடியாக அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதானே, உங்களுக்கு தகுதி கூடுதலா இருக்கு, எங்களுக்காக பேசுங்க. அப்ப அவர் இதே சொல்லிடுவார், நான் பேச மாட்டேன், இன்னைக்கு சரியான கோபத்தில் இருக்காண்டு அதே வாசகத்தையே திருப்பி சொல்லி நான் பேச முடியாது. இன்னொன்னு என்னன்னு, நான் ஒரு தப்பு வேற பண்ணியிருக்கிறேன், ஒரு ஆளை கொண்டு விட்டேன். அது கொண்டு நபி அவருக்கு முந்தி மூசா நபி அவர்கள் வந்து நபி ஆகுறதுக்கு முன்னாடி ஃபிரௌனுடைய வீட்டில் வளர்றாங்க, ஆத்துல போட்டு விட்டுறாங்க. ஃபிரௌன் தங்களுடைய பிள்ளையை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறான், அவன் மகனாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறார் மூசா நபி. வளர்ந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் வீதியில தெருவில் போயிட்டு இருக்கும்போது 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஒரு ஆள் யாருன்னு கேட்டா இஸ்ரவேல் சமுதாயத்துக்காரன், ஒரு ஆளு இவருடைய ஜாதிக்காரன், இவருடைய இனத்துக்காரன், மூசா நபியுடைய இனத்துக்காரன். இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டா அங்க இன்னொரு இனம் இருந்தது, கிருத்தி இனம், அந்த இனத்துக்காரன். 2 பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. ஒருத்தன் வந்து இவருடைய இன சேர்ந்தவன், இன்னொருத்தன் வந்து இவருக்கு எதிரான சமுதாயத்துடைய இனத்தை சேர்ந்தவன். 2 பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. சண்டை போட்டு இருந்தவன மூசா நபி இனத்துக்காரன் இருக்கான்ல, அவன் கூப்பிடுறான், மூசாவே அடிக்கிறான் பார்ப்பா அப்படின்னா. இவர் வந்து என்னன்னு விசாரிக்கணுமா இல்லையா, வந்தோன்னு ஒரு குத்து விட்டார். வந்தாரு நினைச்சாரு மூசா, மூசா ஒரு குத்து விட்டார், கலாலை கதை முடிந்தது. அவர் சாவடிக்கல, இல்லடா போட்டு அடிச்சுட்டு ஒரு அடி விட்டாரு. அவர் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆளா இருக்குன்னு ஒரு அடியிலேயே ஆளு மண்டையை போட்டான். அதோட பயந்து ஓட ஆரம்பிச்சார். ஆஹா நம்ம கொலை கேஸ்ல பிடிச்சி விடுவாங்கன்னு சொல்லி ஊரை விட்டு ஓடி போயிட்டு தான் அப்புறம் இறை தூதராகி பின்னாடி வர்றாரு அதே ஊருக்கு. அன்னைக்கு ஓடின ஆள் தான். அப்ப நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், கொலைன்னு பண்ணல, ஒரு தவறுதல். இந்த கொலைக்கு எல்லாம் கொலை குற்றமே எடுக்க மாட்டான். நம்ம ஒரு கள்ள விட்டு எறிகிறோம், ஒரு பறவை எறிகிறோம், அல்ல ஒருத்தன் கோபத்தில் பெரம்பு வச்சு அடிக்கிறோம், அவனுக்கு கடமுடின்னு போயிட்டான். இது வந்து கொலை கிடையாது. ஏன்டா அநியாயத்துக்கு அடிச்சனோன்னு எல்லாம் கேட்பானே தவிர, கொலைனா கொலைக்குரிய சாமானை வச்சு, கொலைக்குரிய ஆயுதத்தை வச்சு, துப்பாக்கியை வச்சு, அறுவலை வச்சு, அதுக்குரிய மாதிரி செய்யும்போது செத்தா தான் கொலைங்கிறது. சும்மா கன்னத்தில் எவ்வளோ செத்து போயிடும் ஒருத்தன், சும்மா சாதாரணமாக அறையுவோம், அவன் செத்து போயிடுவான், தள்ளி விடுவோம், கீழே செத்து போயிடுவான், அவனுடைய நேரம் போகணும்னு இருக்கு. இதெல்லாம் தவறுதலா நடக்கிற ஒரு இது. இதுக்கு வந்து கொலை குற்றம் வராது. இந்த உலகத்திலையும் தண்டனை கொடுக்க மாட்டான், கொலை தண்டனை கொடுக்க மாட்டான். நஷ்ட ஈடு வாங்கிட்டு அவனை விடுதலை செஞ்சிருவாங்க, மரண தண்டனை கொடுக்க மாட்டாங்க. கொலைன்னா கொலைக்குரிய கருவியா இருக்கணும், கொலைக்குரிய மோட்டிவ் இருக்கணும், கொலைக்குரிய வெறி இருக்கணும், அதுக்குரிய சந்தேகத்துக்கு இடம் இல்லாம கொலை செய்யத்தான் இவன் செஞ்சாங்கிறது நிரூபிக்கப்படணும், அப்புறம் தண்டனை. இவர் அந்த மாதிரிலாம் பண்ணல. ஏதோ ஒரு நம்ம ஆளை அடிக்கிறான, ஏன்டா அடிக்கிறேன்னு போய் அடிச்சாரு, முடிஞ்சு வச்சுக்காத. அதை சொல்லிட்டு சொல்றாரு, நான் ஒரு ஆளை வந்து கொண்டு விட்டேன், அதனால நான் வந்து பேச முடியாது, நப்சி நப்சின்னு வர அவர் நம்மளை காப்பாற்றிக்க வேண்டிய நீங்க வேற ஆள் போவோம். நானே அதுக்கு என்ன பண்ண போறேன், எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறேன், கொலை செஞ்சிலப்பா அப்படின்னு அதை கேட்டா நான் என்ன பண்றது, இப்ப அதுக்கு பயந்து நான் இருக்கும்போது நான் உங்களை போய் பேசுறத அப்படின்றாரு. கடைசி என்ன பண்ணுங்க, ஒரு ஆள்கிட்ட போங்க, அவர் முக்கியமான ஆள் இருக்காரு, அந்த ஈசா நபி இருக்கிறாரு,
அவர் ரொம்ப சிறப்பான ஆதரவு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா தந்தை இல்லாம பிறக்கிறாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரியே அல்லாஹ்வுடைய ஆர்டர்ல கட்டளையினால உருவாக்கப்படுறவரா இருக்கிறாரு. நீங்க அங்க போங்க அப்படின்னா நான் வந்து ஈசா நபிட்ட வந்து நீங்க ஆச்சரியமான முறையில் பிறந்தீங்க, நீங்க தூதராக இருந்தீங்க, தந்தை இல்லாமல் உருவானீங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தையாக நீங்கள் இருக்கிறீங்க, அல்லாஹ் வந்து அவனுடைய ரூஹ நேரடியாகவே உங்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த மாதிரி ஊதுனா அந்த மாதிரி ஒரு சிறப்புலாம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் எங்களுக்காக பேசுங்களேன். இதையே சொல்லுவார். அவர் என்ன செய்வாரு? அவர் என்ன செய்வார்னா எந்த பாவத்தையும் நீங்க நினைவு கூற மாட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உலகம் எதுக்கு ஒரு நண்பன். அவர் நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்லாம் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் அது மாதிரி பண்ணினது இல்லை. ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் பண்ணினது இல்லை. ஏன் பண்ணணும் இல்லைன்னு கேட்டா அந்த ஒரு பிரார்த்தனை எல்லாம் குர்ஆன்ல இதுக்கு கேரண்டி இருக்குது. என்ன பிரார்த்தனை? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்த ஈசா நபியை பெற்றெடுத்த உடனே என்ன செய்வாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அம்மா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அம்மா வந்து தன் வயிற்றுல வளரக்கூடிய குழந்தைய பைத்துல் முகத்தஸுக்காக நேர்ச்சி பண்ணுவாங்க. அந்த காலத்துல குழந்தைகளை ஆலயத்துக்கு நேர்ச்சி செய்யற வழக்கம் இருந்துச்சு அந்த சமுதாயத்துல. அல்லாஹ் அங்கீகரிச்ச அந்த மார்க்கத்தில் இருந்தது. அது அந்த பிள்ளை நான் பள்ளிவாசலுக்காக தந்துடுறேன்றது. அவர் அந்த பள்ளியாசல தங்கி பள்ளியாசல கூட்டி பெருக்கி தண்ணீர் சேவையை செய்யறது. அப்படி ஆலயத்திற்காக வந்து அர்ப்பணித்தல் என்ற ஒரு வணக்கம் அந்த சமுதாயத்தில் அல்ல அனுமதி செய்யலாம். நமக்கு அது இல்லை. ஆலயத்தில் அர்ப்பணிக்கிறது அது மாதிரி உங்க குழந்தை உண்டானவன்னு என்ன செய்யறாங்க? இம்ரானுடைய மனைவி, அதாவது மரியமுடைய அம்மா, அவங்க என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ் வயிற்றில் இருக்கிற குழந்தைய நான் உன் பள்ளிவாசலுக்கு தந்துடுறேன், பைத்துல் முகத்தஸுக்கு அல்லது அங்க அந்த ஊர்ல உள்ள ஒரு பள்ளிவாசலுக்கு பணிவிடைக்காக வேண்டி நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. அவங்க என்ன நினைச்சுக்கு நேர்ச்சி பண்ணாங்கன்னு கேட்டா ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், பையனை கொண்டு விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பண்ணினாங்க. பொம்பளை பிள்ளையா போச்சு. அப்ப என்ன செய்யறாங்க? பொம்பளை பிள்ளையா போனோடனே லைச தக்கர் கல் உன்சா, பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை மாதிரி இருக்குமா, எப்படி இப்படி இதை போய் நான் எப்படி நேர்ச்சி பண்றது அப்படின்னு அவங்க தயங்கினாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? கையில தூக்கி வச்சுக்கிட்டு இன்னி சம்மைத்துஹா மரியம், என் குழந்தைக்கு நான் மரியம் என்று பெயர் சூட்டி விட்டேன். இன்னி உய்துஹா பிக்க வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம், இந்த மரியத்தையும் இந்த மரியமுக்கு பிறக்கிற பிள்ளையையும் ஷைத்தான் தொடாமல் நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த ரெண்டு பேரும் ஷைத்தான் தொட்டக்கூடாதல்ல, அந்த மாதிரி எனக்கு பாதுகாப்பு தா என்று சொல்லி அந்த அம்மா கேட்டாங்க. அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதனால இவர் எந்த ஒரு தப்பும் பண்ணல. இவர் வந்து அந்த அம்மா அந்த மரியமுடைய அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா மரியமுக்காக வேண்டியும் பிரார்த்தனை பண்ணிட்டாங்க. இந்த மரியமுக்கு ஒரு பிள்ளை பிறக்குமே அதுக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிட்டாங்க. இன்னி உய்துஹா பிக்க வ ذُرِّيَّتَهَا, இந்த மரியமையும் மரியமுக்கு பிறக்கிற பிள்ளையையும் ஷைத்தான் தொடாமல் நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே அதை அல்லாஹ் வந்து ஏத்துக்கிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் பிறந்த உடனே ஷைத்தான் வந்து ஒரு குத்துவானா, மரியமையும் மரியமுடைய மகனையும் தவிரங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராங்க. உலகத்துல எந்த குழந்தை பிறந்தாலும் அது ஒரு இருக்கும் இருப்பான ஷைத்தான், அதோட கத்து தான் குழந்தை. அது நம்ம ஆன்மீக நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஆனால் மரியமையும் மரியமுடைய மகனையும் அப்படி ஷைத்தான் தீண்டல. ஏன்னா அவங்க அம்மா வந்து அந்த பிரார்த்தனை செஞ்சது அல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்கிறாங்க. அல்லாஹ் ஏத்துக்கிட்ட காரணத்தினால ஈசா நபி என்ன செய்வார்னு கேட்டா கோபமா இருக்கப்ப நான் பேச மாட்டேன்றாரு, நான் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன்னு சொல்ல மாட்டார். அதனால ஒரு தப்பும் செய்யாதனால அப்படி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா நீங்க வேற ஆள்கிட்ட போங்க. யார்கிட்ட போறது? கடைசியா இந்த முகமது அவர்கிட்ட போங்கன்றார். வேற ஆள்கிட்ட போங்கன்னு சொல்லிட்டு இதுஹபு முஹம்மதன், நீங்க முகமதுகிட்ட போங்க. கடைசியா வருது. அதுக்கப்புறம் யாரும் இல்லை, வரிசையெல்லாம் வந்தாச்சு. ஆதம்ல இருந்து ஆரம்பிச்சு முக்கியமான ஆள்கிட்ட பூரா நினைச்சிட்டாங்க மக்கள். போயிட்டு கடைசியா முகமதுகிட்ட போங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே மக்கள் அதே மாதிரி சொல்லுவாங்க, யா முஹம்மத் அந்த ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறீங்க, காத்தமுல் அன்பியா, நபிமார்களுக்கு எல்லாம் முத்திரையா இருக்கிறீங்க, ஓ கது கஃபரல்லாஹு லக மா தகத்தம் மின் தம்பிக வ மா தஅഖர். உங்களுக்கு உள்ள ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா முன்பாவத்தையும் பின்பாவத்தையும் அட்வான்ஸ் எல்லாம் மன்னிச்சான். நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் சரி செய்ய முந்தைய அதை மன்னிச்சிடறான். இல்ல பாருங்க தப்புகள் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரண்டி கொடுத்தான்னு கேட்ட சூரத்துல் ஃபத்ஹ்ல இன்னா ஃபதஹ்னான்னு ஆரம்பிக்கும்ல, அந்த சூராவுடைய ஆரம்பமே எப்படி வரும்? இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅഖர். உம்முடைய முன்பாவத்தையும் பின்பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சுட்டான். எல்லாருக்குமே செஞ்ச பிறகுதான் எல்லாம் மன்னிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைக்கு ஒரு தப்பு செய்யறாங்கன்னு வைங்க, இன்னைக்கு அதுக்கு மன்னிப்பு அட்வான்ஸ். இப்படி ஒரு சிறப்பு யாருக்கும் எல்லாம் கொடுக்கல. அதனால உங்களுக்கு எல்லாத்தையும் மன்னிச்சுட்டாங்கறான்ல. நீங்க ஒரு குருடர் ஒரு கோவப்பட்டிருப்பீங்க, சில நேரங்களில் உங்கள்ட்ட சில தவறுகள் வந்திருக்கலாம். வந்தா என்ன மன்னிச்சுதானே, மன்னிச்சுன்னு கேரண்டி கொடுத்துட்டாங்கல்ல, ஒண்ணுமில்ல தப்பு இல்லாத ஆள் தானே நீங்க போய் கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி அதையும் சுட்டி காட்டி நீங்க அல்லாஹ்விட்ட போய் கேளுங்க அப்படின்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? நான் செல்வேன் ஃபாத்தி தஹத்தல் அர்ஷி, அர்ஷுக்கு கீழே வந்து ஃபஅகவு சாஜிதன் லி ரப்பி அஸ்ஸ வஜல். கேட்கவே மாட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் விரட்டி விட்ட உடனே எல்லாம் அனுப்புறாங்க, நீங்க போங்க, நீங்க தள்ளி விடுறாங்க, நீங்க தான் ஆளு வேற ஆளு இல்லைன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் வந்து சஜிதாவில் விழுந்துருவேன். சிபாரிசு பண்ண மாட்டாங்க.
என்ன பர்மிஷன் கேட்ல பண்ணனு, யா அல்லாஹ் சஜிதாவில் நான் விழுந்துருவேன், ஒரு ஒன்றும் சொல்ல மாட்டேன், சஜிதாவில் விழுந்து விடுவேன். விழுந்து ஃபஅகவு சாஜிதன் ரப்பி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்தவனாக விழுந்து அவனை எப்படி துதிக்கணுமோ போற்றணுமோ அந்த வாசகங்களை கொண்டு நான் அவனை பாராட்டிக்கிட்டே இருப்பேன். சிபாரிசு பண்ண மாட்டாங்க. யா அல்லாஹ் நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்லி அல்லாஹ்வுக்கு என்னென்ன சிபத்துகளை சொல்லி புகழ முடியுமோ அவனுடைய ஆற்றல், வல்லமை, கருணை, கோபம் எல்லாத்தையும் சொல்லி நான் அந்த அளவுக்கு என்ன செய்வேன், அது நான் செய்வேன்னு கூட சொல்லல. அவனை எப்படி பாராட்டணுங்கிற அந்த வார்த்தையை அவன் எனக்குள் போடுவான்ங்கிறாங்க. அதை கூட கற்பனை பண்ணி நான் செய்ய மாட்டேன். அந்த வார்த்தை எனக்கு இப்போலாம் சொல்ல தெரியாது, அங்க அந்த வார்த்தைகள் வரும். அவனை பாராட்டுறதுக்கு தகுதியான வார்த்தைகளை அல்லாஹ் எனக்கு எடுத்து தருவான்ங்கிறான். எஃப்தகுல்லாஹ் வலையேங்கிறாங்க. அல்லாஹ் எனக்கு எடுத்து தருவான். நான் சஜிதாவில் கடந்து கொண்டு அவனை அப்படி பாராட்டுவேன், பாராட்டிக்கிட்டே இருப்பேன். அது எத்தனை வருஷம் ஓடும்? ஒரு நாள் தான், அது 50,000 வருஷத்துக்கு நிகரா இருக்குது. அப்ப என்ன செய்வான் அல்லாஹ் வந்து, யா முஹம்மத் இர்ஃபா ரஸக, தூக்கு தலைய, போ, இவ்வளவு நேரம் புகழ்ந்துட்டீல, தலையை தூக்கு, சல் கேளு, துஅதஹு நீ கொடுக்கப்படுவாய், வஸ்ஃபல் நீ பரிந்துரை செய், ஏற்கப்படுவாய் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வான் சொன்ன உடனே ஃபஅர்ஃபு ரஸி, அப்பதான் தலையை தூக்கி ஃபஅகூலு உம்மத்தி யா ரப்பி உம்மத்தி, இறைவா என் சமுதாயத்தை கொஞ்சம் கருணையா பாரு, என்னுடைய உம்மத்தை கொஞ்சம் கருணையா பாரு என்று நான் சொல்லுவேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்றாங்க, என்னை நோக்கி அல்லாஹ் சொல்லுவான், முஹம்மதே யாருக்கு விசாரணையே இல்லையோ 7 லட்சம் பேர் 70,000 பேர், அவங்கள மட்டும் நீ வந்து சொர்க்கத்தில் எந்த வாசலும் கூட்டிட்டு போ. அதான் ரசூலுல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிபாரிசுல உள்ள அந்த அன்னைக்கு செய்யற சிபாரிசுல. யாருக்கு விசாரணை இல்லையோ, சில பேருக்கு சொன்னமே 3 காரியம் செய்யாதவங்க, சகுனம் பார்க்காதவங்க, மந்திரிக்காதவங்க, பிறர்க்கா மந்திரிக்காதவங்க, இவங்க மாதிரி ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு போய் நீ கூட்டிக்கிட்டு எங்க போ, நீ பரிந்துரை பண்ணி உம்மத்தை கேட்டீல, அவங்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் பண்றாங்களே, மத்தால கடந்து தான் இருக்கணும். அந்த பரிந்துரையுடைய பயன் யாரு கிடைக்குதுன்னு கேட்டா, யாருக்கு விசாரணை இல்லையோ அவங்களை எல்லாம் என்ன செய்ய அழைச்சிட்டு ஓடு. அந்த 7 லட்சம் பேர் 70,000 பேர் என்ன செய்வாங்க, அழைத்து கொண்டு முதல் நுழைவுதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நல்லடியார்களோடு சேர்ந்து 7 லட்சத்தில் முதலாக இருப்பாங்க. 7 லட்சம் பேர் கேள்வி கணக்கு இல்லாம, அல்ல 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாம போவாங்க. நம்ம சொன்னோமே அந்த ஹதீஸ் படி உள்ள போய் நுழைய வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்கள்.